வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் குணநலப்பேரும் சமுதாய நலம் என்ற தலைப்பின் கீழ் வாழ்த்தும் பயனும் பற்றிய கேள்விகளை பார்க்கலாம். இது பகுதி 7 ஆகும். வாழ்த்து என்பது பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழும் ஓர் ஒலியே வாழ்த்து என்ற வார்த்தையாகும். வாழ்த்து என்பது அலை இயக்கத்தை சார்ந்தது. பிறர் நலமாக வாழ வேண்டும் என்று எண்ணுவது மனித இனத்தின் உயர்ந்த பண்பு. அந்த எண்ணத்தை சொற்கள் மூலம் வெளிப்படுத்துவது வாழ்த்து ஆகும். பிறர் வாழ வேண்டும் என வாழ்த்தும் பொழுது மனதில் அமைதியான ஒரு இயக்கம் ஏற்படுகிறது. வாழ்க வளமுடன் என்பதனுடன் பொருள் வாழ்க வளமுடன் என்பது மக்களை வாழ்த்துவதற்காக. வாழ்க வையகம் என்பது உலகை வாழ்த்துவதற்காக வேதாத்திரி ஐயா கண்ட வாசகம். பிறர் நலன் கருதி வாழ்க வளமுடன் என்று மற்றவரை பார்த்து சொல்லும் பொழுது வாழ்க்கையில் எல்லா பேர்களையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்ற விரிந்த ஆழ்ந்த கருத்தினை உடைய வாழ்த்தாக அமைகிறது. வாழ்த்தி வாழ்க்கை சிக்கல்களை எல்லாம் களையலாம். எவ்வாறு? நாம் சாதாரணமாக ஒருவரை வாழ்த்துகிறோம் என்றால் எந்த மன அலைச்சூழலில் இருக்கிறோம் என்பது தெரியாது. பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிற பொழுது வாழ்த்தின் நோக்கத்திற்கு தகுந்தவாறு வாழ்த்தி பழகிய பழக்கத்திற்கு தகுந்தவாறு மன அலைச்சூழல் விரைவு படிப்படியாக குறைகிறது. மன அலைச்சூழல் குறைய இதுவரை அறிவுக்கு எட்டாத ரகசியங்கள் எல்லாம் காட்சியாகும். மன அலைச்சூழல் விரைவு குறைந்து மனதின் செறிவு அதிகரிக்கும் போது நினைப்பதெல்லாம் நடக்கும், சொல்லும் வார்த்தைகளெல்லாம் பலித்தமாகும். வாழ்த்தி இதன் மூலமாக வாழ்க்கை சிக்கல்களை எல்லாம் களைந்து கொள்ளலாம். வாழ்த்தில் அடங்கிய உள்ள ரகசியம் வாழ்க என்ற வார்த்தையில் உள்ள இழ் என்ற சிறப்பான எழுத்தை உச்சரிக்கும் போது நாக்கு மடிந்து மேலெண்ணத்தை தொட்டு அழுத்துகிறது. இந்த அழுத்தம் உள்ளே இருக்கும் பிட்யூட்டரி சுரப்பியும் பீனியல் சுரப்பியும் நன்கு இயங்குவதற்கு தூண்டுகிறது. உடல் இயக்கத்திற்கு தலைமை சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பி, மன இயக்கத்திற்கு தலைமை சுரப்பி மாஸ்டர் கிளாண்ட் என்பது பீனியல் சுரப்பியாகும். இவ்விரு சுரப்பிகளும் இயக்கம் பெறுவதால் உடலும் மனமும் சிறப்படைகின்றன. பீனியல் சுரப்பியின் மறுபெயர் மனோன்மணி என்றும் அழைக்கின்றனர். மனோன்மணி என்பதற்கு பொருள் மனதிற்கு உறுதியை அளிக்கிறது என்பதற்காக மன ப்ளஸ் உள் ப்ளஸ் மணி என்ற 3 வார்த்தைகளை சேர்த்து மணி என்று சொல்லப்படுகின்றது. மணி என்றால் நவரத்தினம், நீலமணி, மாணிக்கம், பளிங்கு, விஷம் கக்கும் கல், உருண்டையான பொருள், அழகு, ஒளி, வெண்கல கிண்ணம் போன்ற பகுதியின் மையத்தில் தொங்கும் நாவினால் அடித்து ஒலி எழுப்பப்படும் சாதனம் ஆகியவற்றை குறிக்க பயன்படும் சொல்லாகும் மணி என்பது. மனோன்மணி என்றால் மனதிற்கு உட்பொருளாக உள்ள ரத்தினம் என்பது இதன் பொருள். நாம் ஒவ்வொரு தடவையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் பொழுது இழ் என்று உச்சரிக்கிறோம். அப்போது மனோன்மணியத்தோடு தொடர்பு கொள்கிறோம். இதனால் வாழ்த்துபவரது மனம் உறுதிப்படுகிறது. அதே நேரத்தில் பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்றும் என்கிறோம். அந்த வாழ்த்தும் செயலாகிறது. வாழ்த்து அலை செயல்பட வாழ்த்து பெறுபவருக்கு ஏற்பு சக்தி வேண்டும். வாழ்த்து எப்பொழுது நட்பாக மாறுகிறது? எல்லாவற்றின் தன்மைக்கு தகுந்தவர் தன்னையே மாற்றக்கொள்ளக்கூடிய பேராற்றலாக இருக்கிறது மனம். இறைநிலையின் அலைநிலையே மனம். மனத்தால் வாழ்த்தும்போது எவ்வகையான பிணக்கையும் போக்கி இணக்கமாக வைத்து கொள்ளும் அளவுக்கு நட்பாக மாறிவிடுகிறது. வாழ்த்தும் அலை எவ்வாறு செயல்படுகிறது? புலன்களின் வழியே வாழ்க்கை நடத்தும் போது வினாடிக்கு 14 முதல் 40 வரை மன அலைச்சூழல் விரைவு இருக்கும். இது உணர்ச்சி அலை, அதாவது பீட்டா அலை ஆகும். தவத்தின் மூலம் மன அலைச்சூழல் குறைந்து அமைதி அலை, நுண்ணலை, தெய்வ நிலை, ஆல்ஃபா அலை, தீட்டா, டெல்டா என்ற அளவில் நுண்ணிய நிலைக்கு வரும்போது இறைநிலையோடு ஒன்றி நிற்கின்றோம். வாழ்த்துகின்ற பொழுது ஒரு தடவை கூறும்போதே நாம் 1000 தடவை கூறினால் எவ்வளவு பயன் தருமோ அந்த அளவுக்கு
பயன் தரத்தக்க ஆற்றல் வாய்ந்ததாக அமைதியான நிலையில் கூறும் வாழ்த்து அமைகிறது. நாம் ஒருவரை வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்து பெறுபவருக்கு எவ்வாறு சென்றடைகிறது? வான்காந்தம் வழியாக நாம் அனுப்புபவர் அனுப்பும் வாழ்த்து பெறுபவரை சென்று சேர்கிறது. அலை இயக்கத்தின் வலிமை அனுப்புபவருக்கும் பெறுபவருக்கும் இடையே எவ்வாறு உள்ளது? அனுப்புபவர் மற்றும் பெறுபவரின் தரத்தை பொறுத்தே அமைகின்றது. வாழ்த்தினால் பெறுபவரிடமிருந்து மகிழ்ச்சி அலை வருகிறது. வாழ்த்து அலைகளின் 5 தன்மைகள்: மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டிற்கும் இடையே ஓடிக்கொண்டிருந்தல், அதாவது ஊடாடுதல். நாம் நம் எதிரிகளை ஏன் வாழ்த்த வேண்டும்? மனம் நுண்ணிய நிலையிலேயே இருந்து வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து வான்காந்த ஆற்றலின் மூலமாக பரவி யாரை வாழ்த்தினாரோ அவரிடம் மோதும். அந்த அலையை பிரதிபலிக்கும். பின்னர் இருவருக்குமிடையே ஓடிக்கொண்டிருக்கும். இதனால் இருவருக்குமிடையே உயிரோட்டம் உண்டாகிறது. இந்த உயிரோட்டம் ஆயுள் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும். பிரதிபலித்தனின் காரணமாக வாழ்த்தியவரும் வாழ்த்தை பெறுகிறார். வாழ்த்து பெறுபவர் ஒரு முறை அலை இயக்கத்தின் காரணமாக பயனடைந்தால் வாழ்த்தியவர் அதே பயனை 2 முறை அடைகிறார். எனவே எக்காரணத்தை கொண்டும் சாபம் இடக்கூடாது. துன்பம் செய்தவருக்கும் வாழ்த்தையே பரிசளிக்க வேண்டும். வாழ்த்தின் மேன்மை என்பது அன்பும் பண்பும் கொண்டு ஒத்தும் உதவியும் வாழ உதவுகிறது. வாழ்த்து அலை பிரபஞ்சம் முழுவதும் ஊடுருவி எங்கு சேர வேண்டுமோ அங்கு சேர்ந்து தக்க பயனை நல்கிறது. வாழ்த்துபவரையும் வாழ்த்தை பெறுபவரையும் மேம்படச் செய்கிறது. வாழ்த்துவதால் சினம் கொள்வதை தவிர்க்கலாம், பகைமையை தவிர்க்கலாம். வாழ்த்துவதால் சினத்தை எவ்வாறு நாம் தவிர்த்து கொள்ளலாம்? ஒருவர் வாழ்க வளமுடன் என்று சொல்லும் பொழுது பிறர் உள்ளத்தில் இவரது உயிராற்றலும் கருத்தும் ஊடுருவி 2 பேருக்கும் இடையே நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துகிறது, நட்பை வளர்க்கிறது. எனவே சினம் கொள்வது தவிர்க்கப்படும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.